Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் சொல்ல தான் மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. மினிமம் 150 லைக்ஸ் நம்ம சேனலில் எதிர்பார்க்குறேன். என்றைக்கு அந்த வீடியோ வருதுன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா சப்போர்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா இன்றைக்கி காலத்தில் இருக்கவங்க ஆப்ஷன்ஸ் பையிங் இன்டர்டே ஃபாஸ்ட்டாக மணி பண்ணணும், இந்த ஃபாஸ்ட்டில் போக சொல்ல எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் செலுத்துகிறவங்க ரொம்ப கம்மியாகிடுவாங்க. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெயிட் பண்ணலாம். சரி, இப்போது நம்ம தொடர்ந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அந்த மாதிரி டெய்லி அப்டேட்டை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு இந்த நேற்றுடைய மார்னிங் அப்டேட்டில் உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்தது இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனுடைய ரியாக்டிங் கூட இந்த இடத்துல நடக்கலாம். அதாவது இந்த ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு மேபி ப்ரைஸ் இங்கே சஸ்டன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டும் நடக்கலாம். ஸோ அதனுடைய ரிஜெக்ஷன் தான் இன்றைக்கி ஒரு மைல்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அதையும் ஷூட் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 50 மினிட்ஸ் எதாவது எடுத்திங்கன்னா ஸோ அந்த ஏரியாவில் எந்த மாதிரி உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதனுடைய ரிஜெக்ஷன். ஸோ அதனுடைய பெனிஃபிட் எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ட்ரெண்ட் மூவ். ஸோ இந்த 200 EMA கிட்ட ப்ரைஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனல். இந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி. இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் மொமெண்டம் எப்படி சார் ஆகும்? அதாவது இங்கேருந்து ப்ரைஸ் நீங்கள் ஓகே சொன்னீங்க, அந்த ப்ரைஸ் வந்துச்சு. சரி, இங்கேருந்து ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போது இன்னும் ஸ்டில் பையர்ஸ் ஆக்டிவில் இருக்காங்க. ஓகே, அதாவது பையர்ஸ் ஸ்டில் ஆக்டிவில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபெப் ரீடெஸ்ட் பண்ணும்போது எதுவெல்லாம் கரெக்ஷன், அதாவது இந்த ஃபஸ்ட் லெவல் மட்டும் கரெக்ஷன் ஆகுமா? இந்த 0.23 அதாவது 236 வரலும் நீங்கள் கரெக்ஷன் ஆகுமா, இல்லை அதனோட லெவல் தாண்டி கீழே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலுக்கு மேலே நீங்கள் இருக்கிறப்போ நீங்கள் ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்களுடைய டார்கெட் அகைன் 24,760 வரலும் உங்களுடைய டார்கெட்டை அமையும். ஓகே, ஏன்னா ப்ரைஸு இன்னும் பையர்ஸ் இருக்காங்க, இன்னும் ஸ்டில் இங்கே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த இதில் அகைன் இந்த பிரேக் அவுட் நடந்துக்குது அப்படின்னா நீங்கள் அகைன் ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் இங்கேருந்து சஸ்டன் ஆகிட்டு நின்றுட்டு இந்த ஏரியாவில் கொஞ்சம் இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சுன்னா எப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அதுக்கப்புறம் நீங்கள் அப்சைடுக்கான மூமெண்ட்டை பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இங்கேருந்து நெக்ஸ்ட் மூமெண்ட்டை பார்க்கலாம். நம்மளோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த ஏரியாவை எப்படி பண்ணணும், கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் பார்த்து நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இதோட ப்ரீவியஸ் ஹையை 24,760, 24,840 லெவல் கூட நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. ரைட், ஓகே. இன்கேஸ் இந்த 200 EMA கட் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு, அதாவது இந்த சப்போர்ட் தான் கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம 0.5 லெவல் வரலும் ப்ரைஸ் வரதுக்கான டவுன் சைடுக்கான சான்சஸ். அதாவது இந்த 200 EMA தாண்டி கீழே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ப்ரைஸு இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் 0.5. ஏன்னா ப்ரைஸ் மேலே மூவ் ஆச்சு இல்லையா, ஸோ கரெக்ஷன் பெரிய டைம் ஃப்ரேமில் மேலே மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மூவ் கொடுக்கும், அதில் என்ன மாதிரி நீங்கள் சஜஷன் பண்ணீங்க ப்ரீவியஸ் டே? எஸ், எங்களுக்கு சார்ட் நேற்று மென்ஷன் பண்ணதுக்கு அப்படியே இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று இருக்குது. எதுவும் டெலிட் ஆகலை, இந்த மறந்துட்டு நான் டெலிட் பண்ணுறது கூட. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 236 அதை மீன் அந்த 0.23 ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட் லெவல்லேருந்து இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போது நமக்கு இந்த ரேஞ்சு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ரேஞ்ச். ஸோ இந்த இதில் நமக்கு ரேஞ்ச் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரைஸு இந்த ஏரியாவுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கவனமாகவோ ஸ்லோ குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே ஒரு போலன் ஃப்ளாக் க்ரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும், ப்ரைஸு இந்த நெக்லைன் கட் ஆகாமல் லைட்டாக கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகுது. அப்சைடுக்கான ஒரு வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். ஓகே, என்ன அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுது பாருங்க. இப்போ ப்ரைஸ் இங்கே இருக்குது இல்லையா, அகைன் இங்கேயே சஸ்டன் ஆகி நின்று இருக்குது இந்த இடத்துல ஒரு 53,500க்கு மேலே அப்படின்னா ஸோ அங்கேயே நீங்கள் பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் பார்த்து நீங்கள் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன 53,800 நீங்கள் டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். இது அப்சைடுக்கான ஒரு முயற்சியில் இதில் பிரேக் அவுட் ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் அங்கேருந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, சரி. இப்போது நீங்கள் கேட்கலாம், சார் இந்த இதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,100 கிட்ட உங்களுடைய சப்போர்ட் இருக்குது. 53,100 அப்படின்ற லெவலில் சப்போர்ட் இருக்குது. ஸோ ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக அகைன் இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் நீங்கள் எப்படி கனெக்ட் போடாமல் இடத்துல கனெக்ட் ஆகும்.
ஓகே, ஸோ இந்த மாதிரியும் உங்களுடைய வியூஸை வச்சுக்கலாம். அதாவது மேபி உங்களுக்கு இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்த நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் அப்போ அந்த டைமில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒரு போல் அப்படின்றப்போ ஒரு ஃப்ளாக் அப்படின்னு 0.5 லெவல் வரலும் கூட உங்களுக்கு அதனோட இம்பேக்ட் வரலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் இதில் எக்ஸிட் ஆகிடுங்க, மேலே ஒன்று டே முடிஞ்சிடும், திரும்ப வந்து நாளைக்கு மறுநாள் இங்கே வரது அப்படின்லாம் சான்சஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி டிபெண்ட். அப்போது நமக்கு வந்து ப்ரைஸ் என்ன ஆச்சு, ப்ரைஸோட ஸ்ட்ரென்த் எந்த இன்னும் பையர்ஸ் இருக்குது, இங்கே இருக்காங்கன்னா ஓகே ஆல்மோஸ்ட் பையர்ஸ் இருக்காங்க, நம்ம வந்து ஷார்ட்டிங்கான இந்த ஷார்ட் சைடுக்கான எந்த ஒரு பிளானும் பண்ண தேவையில்லை. எப்போ நெக்லைன் கட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து அந்த ஷார்ட் சைடுக்கான பிளான் எந்த ஸ்மால் மூமெண்ட் நமக்கு 2 இடம் தான் இருக்குது. ரொம்ப பெருசாக நான் தப்பு அப்படி கீழே வரதுக்கான சான்ஸ் கம்மி. இங்கே இடத்துல புல் பேக் இங்கே எடுக்கும் அல்லது ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல எடுக்கும். அந்த இடத்துல நம்ம ஆப்போசிட் மூலில் பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஏதாவது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ட்ரெண்டு கூடவே போனோம் அப்படின்னா ப்ரைஸ் இங்கே நின்னா பெட்டராக இருக்கும். இதுங்க வந்து ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் ட்ரெண்டு கூட போனால் ஓகே. ஸோ இது வந்து நிஃப்டி பேங்க்கில் பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை. ஃபின் நிஃப்டிலையும் சேம் அதே மாதிரி. ஏன் சார்ட்டு கிட்டத்தட்ட ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ஒரே மாதிரி இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணால் அதையே நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் பேங்க் நிஃப்டியில் ஃபின் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.